இலக்கிய சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, கௌதம், இலக்கியா, ஜானு 3 பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறது பைரவிக்கு சுத்தமா பிடிக்கல. ரூம்ல இருக்கிற பைரவி, "என்ன தொறந்து விடுங்க, கதவு தொறந்து விடு." இலக்கியா, "ஏய் ஜானகி, என் கதவு தொறந்து விடுங்க." கௌதம், "நான் இங்க இருக்கேன்டா, ரூம்ல இருக்கேன், வந்து என் கதவு திறந்து விட்றா, வாடா." அப்படின்னு பைரவி போட்டு கதவை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கௌதம் உடனே, "அம்மா, ஏம்மா பைரவி அம்மாவை ரூம்ல அடைச்சு வச்சிருக்கீங்க, கதவு திறந்து விடுங்க." "என்னாச்சு, அவங்க ஏன் ரூம்ல உள்ள இருக்காங்க?" "ஐயோ கௌதம், அது ஏன்பா நீ கேட்குற? அந்த பைரவிக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. பைத்தியம் இப்போ உச்சந்தலையில் நிக்குது. அவளால் சும்மாவே இருக்க முடியாது. நீ வேற இப்போ வெளியே வந்துட்டல, அதனால அவளுக்கு இப்போ உன்னை திரும்பவும் ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்காக துடிச்சிட்டு இருக்கா. அவளை கதவு ஒன்று திறக்க வேணாப்பா. அவ உள்ளே கண்டு சாகட்டும். அவ சாதான் நினைக்கிற நீனு. நீ ஜெயில இருந்தப்போ அவ என்னென்ன வேலை பார்த்தா தெரியுமாமா? சீ, நீ போய் அவளை அம்மானு கூப்பிடுறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு கௌதம். அவ அங்கேயே கிடக்கட்டும். சொல்ல போனா அவளுக்குலாம் சாப்பாடு தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லா விஷத்தோட இருக்கா. அவ உள்ளே கிடந்து சாகட்டும்." "ஜானு, இங்க பாரு, நான் உனக்கு அண்ணின்னு சொல்லி இவ்வளவு நாள் மரியாதை கொடுத்திருந்தேன். ஆனா இனிமே உனக்கு அந்த மரியாதையும் கிடையாது. இங்க பாரு ஜானு, நான் மட்டும் வெளியே வந்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நடக்கதே வேற. என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறல. என்ன, என்ன ஹவுஸ் அரெஸ்ட் வைக்கிறியா நீனு? இங்க பாரு, எலிக்கு ஒரு காலம் வரும்போது புலிக்கு ஒரு காலம் வரும். நான் வெளியே வர நேரம் வரும். அதுக்கப்புறம் நீ என்ன ஆகப்போன்னு மட்டும் பாரு. சடதான் போடி. உன்னால என்ன பண்ண பண்ணிக்கப்போ." இலக்கியா உடனே, "இங்க பாருங்க பைரவி ஆண்டி, நீங்க சும்மா தேவையில்லா பச்சை பண்றீங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு ரூமுக்குள்ளேயே இருங்க. உங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரூமுக்கே வரும். சாப்பிட்டோமா நிம்மதியா தூங்கினோமான்னு இருங்க. யார் கூடயும் நீங்க கெடுக்க வேணாம். புரியுதா?" "இலக்கியா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. வேணாம் சொல்லிட்டேன். நான் வெளியே வந்தேன்னா அப்புறம் என் ஆட்டத்தை நீ தாங்க மாட்ட. தெரியும் ஆண்டி, அதனாலதான் நீங்க உள்ளே இருங்கன்னு சொல்றேன்." "கௌதம், நீங்க வாங்க, நாம அங்க போயிடலாம். இங்க இருந்தோம்னா இப்படிதான் தேவையில்லாம பேசி நம்மள வீம்புக்குன்னு வம்புக்கு இழுத்துட்டு இருப்பாங்க. வாங்க கௌதம், நீங்க போலாம்." இலக்கியா, ஜானு, கௌதம் 3 பேரும் தள்ளி வந்துடுறாங்க. ஜானகி கௌதம் கிட்ட, "நீ ஜெயில இருந்தப்போ இலக்கியா உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு எப்படிலாம் கஷ்டப்பட்டா, இந்த பைரவி என்னெல்லாம் பண்ணனா அப்படின்னு கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ராஜாயினி சும்மா இல்ல. கார்த்தி, அஞ்சலி 2 பேரும் அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டோடைய டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு லாயரை பார்க்க போறாங்க. தாட்சானிக்கு தெரிஞ்ச லாயரு. கண்டிப்பா இவரை மூவ் பண்ணா எப்படியும் கௌதம் பேர்ல இருக்க சொத்தத்தையும் மாத்தி உங்க பேர்ல கொடுத்தலாம் வாங்கன்னு சொல்லி கையோட அழைச்சிட்டு போயிடாங்க. அந்த லாயரும் வாங்கி பார்த்துட்டு, "எல்லாம் ஓகே தான் மேடம், எல்லாமே பக்காவா இருக்கே. சொல்லப்போனா அந்த வெங்கட்ராமன் கௌதமுக்கு சொந்த சுயநிலையோட எழுதி கொடுத்திருக்காரு. இது எதுவுமே ஃபேக்கா இல்லையே, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கே. இதை நம்பி நான் கேஸ் போட்டேன்னா கண்டிப்பா அந்த கேஸ் நிக்கவே நிக்காது. ஏன்னா கௌதம் யாரா வளர்ந்துட்டு போட்டோம், வெங்கட்ராமன் அவருடைய சுயநினைவோட தான் எழுதி கொடுத்திருக்காரு. அவர் ஒன்றும் உடம்பு செய்யாம இல்ல. அவரை ஏமாத்தி கௌதம் வாங்கலையே. பத்திரம் தெளிவா இருக்கே. இதை வச்சு நம்ம எப்படி கேஸ் போட முடியும்?" "இல்ல சார், அவன் எங்க வீட்டுல உள்ள பையனே கிடையாது சார். அவன் ஒரு தத்து புள்ள. ஆனா அவன் இந்த வீட்டுக்கு எல்லாமே அவன்தாங்கிற மாதிரி எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் அவன் பக்கம் வளைச்சு போட்டு என் சொத்து எல்லாத்தையுமே அவன் பக்கம் மாத்திட்டான் சார். அவன் எங்க அப்பா அம்மா ஏமாத்தா சார் மாத்தினான்." "சரி தம்பி, நீங்க சொல்ற மாதிரி உங்க அப்பா வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லுவாரா? என்னை ஏமாத்தி தான் அந்த பையன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டான்னு சொல்லிட்டு?" "சொல்ல மாட்டாங்க சார். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் அவங்கள்ட்ட நடிச்சிட்டு இருக்கான் சார். ஆனா எனக்கு மட்டும் தான் சார் தெரியும் அவன் நடிக்கிறான் அப்படின்னு. அதனால தான் சார் நான் கேஸ் பண்ண வந்திருக்கேன். பாத்தீங்களா தம்பி, அது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்? சொத்துக்கு சொந்தக்காரரு சொல்லணும் இல்லையா, என்னை ஏமாத்திட்டான் இவன் அப்படின்னு. அவர் சொல்லாதப்போ நீங்க எப்படி சொல்ல முடியும்?" "நான் தான் சார் சொல்ல முடியும். ஏன்னா நான் அவர் பையனாச்சே. நான் தானே அவருடைய சொந்த பையன்." "நீங்க சொந்த பையனா இருக்கலாம்ப்பா, அவரு உங்க பையனாவே இல்லாம இருக்கலாம். ஏன் சொல்லப்போனா அவரு உங்க வீட்டு வேலைக்காரனா கூட இருக்கலாம். ஆனா உங்க அப்பா சுயநினைவோட எழுதி கொடுக்கும்போது நாம அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. மேடம், நீங்க கொண்டு வந்திருக்க கேஸ் டோட்டலா வேஸ்ட். இந்த கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போனா அசிங்கம் நமக்கு தான் மேடம். இந்த கேஸ் நம்ம ஜெயிக்க முடியாது மேடம்." "லாயரு, இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி கேளுங்க. நான் சொல்ற மாதிரி இந்த கேஸை மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணா கண்டிப்பா இந்த கேஸ் நம்ம பக்கம் சாதகமா அமையும். புரியுதா?" "என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு புரியலையே." "அதாவது வெங்கட்ராமனுக்கு மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு நான் ஒரு சர்டிபிகேட் வாங்கி தரேன். அப்படி அவர் மென்டலா அஃபெக்டா இருக்கிற அந்த நேரத்துல தான் கௌதம் அவருக்கே தெரியாம இந்த சொத்தை அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டான் அப்படின்னு நீங்க கேஸை ஃபைல் பண்ணுங்க. வெங்கட்ராமனை எப்படி பார்த்தாலும் நாம கொடுக்குற சர்டிபிகேட் நம்பாம ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டாக்டர் மூலியமா டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு காசை தூக்கி போட்டோம்னா அவங்களும் ஆமா அவரு மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அவங்களும் சர்டிபிகேட் கொடுக்க போறாங்க. அப்படி கொடுத்துட்டா அப்புறம் கோர்ட்ல அவரை ஏமாத்தி தான் கௌதம் இந்த சொத்தெல்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடும். அப்படி ப்ரூவ் ஆனிச்சுன்னா எல்லா சொத்தையும் திரும்பவும் வெளியே எடுத்துருவாங்க. அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா
வெங்கட்ராமுடைய ஒரிஜினல் பையன் கார்த்தி தான். அதுக்கான எல்லா ஆதாரமும் நம்மள்ட்ட இருக்கு. அது போக அவன் மட்டும்தான் ஒரே பையன். அதனால எல்லா சொத்துமே நம்ம கார்த்தி பேர்ல வந்துரும். புரியுதுங்களா? நான் சொன்ன மாதிரி நீங்க கேஸை ஃபைல் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கேஸ்ல நாம ஜெயிக்க தான் போறோம். இந்தாங்க அட்வான்ஸா இந்த 1,00,000 பணத்தை புடிங்க. இங்க தாட்சாயணி பணத்தை கொடுத்த உடனே லாயர் யோசிச்சு பார்க்கறாரு. மேடம், உண்மையிலே நீங்க வேற லெவல் மேடம். நீங்கெல்லாம் லாயரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், எந்த ஒரு பணக்காரனும் எந்த ஒரு கேஸ்லயும் உள்ள போயிருக்கவே மாட்டான். நினைச்சத நினைச்சபடி செஞ்சு முடிச்சிருப்பான். அந்த அளவுக்கு பக்காவா யோசிக்கிறீங்க. எப்படி மேடம் இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? லாய் சார், இது என் பொண்ணு, இது என் மாப்பிள்ளை. 2 பேரையும் ஒருத்தன் ஏமாத்திட்டு சந்தோஷமா அங்க இருப்பான். என் பசங்க இங்க கஷ்டப்படணுமா? அவங்களுக்காக இது மட்டும் இல்ல, இன்னும் நான் என்ன வேணும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். தாட்சாயணி ஒரு பிட்டை போட்ட உடனே இங்க கார்த்தி அஞ்சலி அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு குளூர்ல இருக்கிற மாதிரி அப்படியே பொங்கிடுறாங்க. அம்மா, உண்மையிலே சொல்றேம்மா, என் கூட என்னை பெத்த எங்க அம்மா கூட இந்த அளவுக்கு எனக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பண்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்ன அஞ்சலி, நீ நான் பெத்த இருக்காத புள்ளம்மா. அப்படி இருக்கும்போது உனக்காக நான் அதை பண்ணாம இருப்பேனா? நான் சொல்றேன்ல, கண்டிப்பா சொல்றேன். உனக்கு அந்த கௌதம் இருந்த எல்லா சொத்தையும் மீட்டு உங்ககிட்ட கொடுக்காம நான் விட. எப்படி அந்த கௌதம் உங்கள்கிட்ட சொத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டு உங்களை நடுத்தர நிக்க வச்சானோ, அதே மாதிரி அவன்கிட்ட இருக்கிற உங்க சொத்தலத்தையும் புடுங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவனையும் அதே மாதிரி நடுத்தரில் நிக்க வைக்காம நான் விட மாட்டேமா. புரியுதா? லாயர் சார், நாளைக்கே போயிட்டு நான் சொன்ன மாதிரி கேஸை ஃபைல் பண்ணுங்க. ஃபைல் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு கால் பண்ணுங்க. நான் சொல்றேன். நான் கிளம்புறோம். வா கார்த்தி போலாம், வா அஞ்சலி போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்த உடனே எஸ்எஸ்கே, இல்ல தாட்சாயணி, போனி என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? அஞ்சலி ஒண்ணு, அப்பா அம்மா சூப்பரா பிளான் பண்ணிட்டாங்கப்பா. அம்மா போட்டிருக்க பிளான்ல கண்டிப்பா சொல்றேன், கௌதம் இருக்க எல்லா சொத்தும் எங்களுக்கு வந்துரும்ப்பா. அதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா அப்படின்னு அஞ்சலி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இலக்கியா கௌதம்கிட்ட, கௌதம், அந்த எஸ்எஸ்கே, தாட்சாயணி, அஞ்சலி, இந்த 3 பேரும் தான் நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே. இந்த 3 பேரும் நீங்க ஜெயில விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி என்னென்ன சதி திட்டம் போட்டாங்கன்னு உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்ப நாம என்ன பண்ண போறோம் கௌதம்? இவங்கள இப்படியே விட்டோம்னா பொழைச்சு போன்னு அவங்க விட மாட்டாங்க. அவங்க அடுத்தடுத்து நம்மள திரும்பவும் ஜெயிலுக்கு எப்படி கொண்டு போலாம், நாமள எப்படி பழி வாங்கலாம்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே யோசிச்சுட்டு இருப்பாங்க கௌதம். அதனால நாம அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் கௌதம். என்ன பண்ற சொல்லுங்க கௌதம். இல்ல இலக்கியா, அவங்கள பழி வாங்கதை விட அஞ்சலிக்கும் கார்த்திக்கும் அவங்க யாருன்னு நாம ப்ரூவ் பண்ணாலே மீதிய அஞ்சலி கார்த்தி அவங்களே பார்த்துப்பாங்க. நாம ஏன் அவங்கள பழி வாங்கணும்? அவங்களுடைய மிகப்பெரிய ஆயுதமே அந்த 2 பேர் தான். அந்த 2 பேர் இல்லைன்னா எஸ்எஸ்கே, தாட்சாயணி 2 பேருமே ஒண்ணும் இல்லாம காத்துல கரையிற தூசி மாதிரி கரைஞ்சு போயிடுவாங்க. அதனால கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் எஸ்எஸ்கே, தாட்சாயணி இந்த 2 பேரும் உண்மையிலே யாரு, எப்படியாப்பட்டவங்க அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சிட்டாலே எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும் இலக்கியா. சரி கௌதம், அது எப்படி நம்ம நிரூபிக்கிறது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ நாளில இருந்து பார்க்க போற இந்த கௌதமோட ஆட்டத்தை, நான் ஆடுற இந்த கேம்ல எஸ்எஸ்கே, தாட்சாயணி 2 பேருமே என்ன மன்னிச்சிரு கௌதம் அப்படின்னு அவங்களா ஓடி வந்து நம்ம காலில் விழுந்து இந்த ஊரை விட்டு ஓடணும். இல்லைன்னா அவங்க 2 பேரும் யாருங்கிறத கார்த்தியை புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்கண்ணே, என்ன மன்னிச்சிருங்க, நீ நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கார்த்தி வந்து நம்ம காலில் விழுவான். 2த்துல ஒண்ணு நடக்காம நான் விட போறதில்ல அப்படின்னு கௌதம் அங்கிருந்து கிளம்புறாரு. சோ கௌதம் எஸ்எஸ்கே, தாட்சாயணியுடைய உண்மையான முகத்தை கார்த்திக் நிரூபிக்கிறதுக்கு என்ன மாதிரியான கேம் ஆட போறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.